முதலாளி, அறிவு கரிசி வெளியில வந்துட்டாலாமா? கேள்விப்பட்டேன். தலைவரை பார்த்து எம்எல்ஏ சீட்டு கேட்டிருக்கிற, அதை கேள்விப்பட்டீங்களா? சீட்டு கேட்டாளா? தலைவர் என்ன சொன்னாரா? தலைவர் என்ன சொல்லுவாரு, எப்பவும் போல நீங்க அமைதியா இருந்துருவீங்க, அவ சீட்டு வாங்கிட்டு போயிருவா. சீட்டு கொடுத்தா போதுமா? ஓட்டு போடுறது மக்கள் தானே. அப்படி இல்லைங்க முதலாளி, எப்படி இருந்தது எப்படி வளர்ந்து நிக்கிற பாத்தீங்கல்ல. ஜெயில இருந்து வந்த உடனே அரசியல்ல இறங்குறான்னா ஏதோ சூழ்ச்சி பண்றான்னு தான் அர்த்தம். அராஜகம் பண்ணி மக்களை பயமுறுத்துறவளுக்கு அரசியல் பண்ணவும் தெரியாது, நல்ல பேர் வாங்கவும் முடியாது. வட்டி வசூல் பண்ற மாதிரி ஹோட்டல்ல வாங்க முடியாது. அப்படியே இருந்தா ஒரு சீட்டு தானே, அதை வச்சு நம்மளே என்ன பண்ணிட போறா? நமக்கு தான் 4 சீட்டு தரப்போறேன்னு சொல்லியிருக்காரு. அவ ஒருத்தி போதுமே நம்ம ஆளுல குடைச்சல் கொடுக்கறதுக்கு. சரி, இப்ப என்னதான் பண்ணலாம்? அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. இந்த தேர்தல்ல தலைவர் அவளுக்கு கொடுக்கும்னு நினைக்கிற தொகுதியை நீங்க கேட்டு வாங்கணும். நீங்க நின்னு எம்எல்ஏ ஆகணும். அவ அரசியலுக்குள்ளேயே வரக்கூடாது. எப்பவுமே நான் அவளை எனக்கு எதிரியா நினைச்சது இல்ல, அதுக்கு அவளுக்கு தகுதியும் இல்ல. இருந்தாலும் இந்த எலெக்ஷன்ல நிக்கிறது தான் எனக்கும் சரின்னு தோணுது. ஹலோ, யோ, என்னையா 4ஆம் மாடில இருந்து எவனோ ஒருத்தன் எலிய தூக்கி போட்டுருக்கான். அவனை பிடிச்சிங்களா இல்லையா? எனக்கு எஸ்பி போன் மேல போன் பண்ணிட்டு இருக்காரு. அவன் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்ல போட்டு கமெண்ட் பண்ணிட்டு இருக்கான். சீக்கிரம் அவனை கண்டுபிடிங்க. சரிங்க சார். சைபர் கிரைம் விட்டுட்டு நம்மள போட்டு டார்ச்சர் பண்றாயா? ஏன் சார் டென்ஷனா இருக்கீங்க? யோ, எலிய 4ஆவது மாடியில இருந்து தூக்கி போட்டாங்கல்ல, அந்த பிரச்சனை தாயா சார். நம்ம கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க பென்ஷன் வாங்குற வரைக்கும் டென்ஷன் ஆகக்கூடாது. யோ, நானும் எவ்வளவுதான் சமாளிக்கிறது, முடியலையே சார். அந்த கேஸ்ல சிக்கின 2 பேருமா இல்ல ஓடிச்சே அந்த எலி மட்டும்தான்? 2யும் தாயா. ஆளுங்களை பிடிச்சிடலாம், எலிய எப்படியா பிடிக்கிறது? கரெக்டுங்க சார். எனக்கு ஒரு சின்ன டவுட். எது எலி பிடிக்கலையா? ஐயோ சும்மா இருயா. எலிய கூட சார் பொறி வச்சு புடிச்சிடலாம். இப்போ ஆராய்ச்சிக்காக நம்ம தவக்கலைய கொல்றது இல்லையா, அதே மாதிரி பண்டிகைன்னு ஒண்ணு வந்துட்டா ஒரு முழு கோழிய வாங்கி ரக்கைய பிச்சு போட்டு வெண்ணி தண்ணில அப்படியே முக்கி முக்கி எடுக்கிறது இல்லையா. தோளோட இருந்தா 150, தோல் இல்லாம இருந்தா 200ன்னு வித்தா கூட வாங்கி தின்றோம்ல. ஆட்டை கொல்றோம், மாட்டை கொல்றோம், ஒட்டகத்துல இருந்து ஓடுற பாம்ப கூட கொன்னு தின்றோம். இதெல்லாம் கேட்காத உங்க கமிஷனர் இம்புட்டு எலி அதை எவனோ தூக்கி போட்ட ஒரே காரணத்துக்காக உங்களை இப்படி டார்ச்சர் பண்றாரே, அதை என்னால சுத்தமா தாங்க முடியல சார். சார், ஸ்டேஷன் வந்துருச்சு சார். பிச்சை போடுங்க சார். எதுக்கு பிச்சை எடுக்கிறீங்க? யோ போடாங்கட்டு. யார் நீ? பார்த்தா தெரியல. அந்த டப்புல அடிச்சு விட தெரியுமா? கடற்கடையே கரைச்சி விடுதுங்க. நானு என்ன தைரியம் தான் போலீஸ்காரண்டி வந்து காசு கேப்ப நீ? உன்னை இதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவுல நாங்க பார்த்ததே இல்லையே. சீசன் தகுந்த மாதிரி ஏரியா மாத்தி போயிட்டே இருப்பேன். ஆமா, பெரிய டே அண்ட் நைட் சரக்கு கடை ஓனர், சீசனுக்கு தக்க மாதிரி மாத்துவேன். ஏய், அப்ப நல்ல வருமானமோ, நல்ல கல்லா கட்டியா? அட எங்க ஏட்டையா, விவசாயத்துக்கு தண்ணி இல்ல, விவசாயி தற்கொலை பண்றான். 17 வயசு பொண்ணை 80 வயசு கிழவை ரேப் பண்றான். தக்காளியில இருந்து தங்க வரைக்கும் விலை ஏறி போயிட்டே இருக்கு. இதுல எங்க இருந்து எங்களுக்கு தர்மம் பண்ண போறாங்க? நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க, இந்த மக்கள் எல்லாம் ஒரு நாளைக்கு எங்களை மாதிரிதான் ஆக போறாங்க. பிச்சை எடுக்கிற ஆளு பீட்சா தின்ற ஃபேமிலில இருந்து வந்திருப்பீங்க போல இருக்கு. என்ன டீ சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் வேணாம் சார், ஒரே பித்தம், ஒன்லி கிரீன் டீ. கிரீன் டீயா? சார், டிஎஸ்பி என்னமோ திட்டுறாரு, நீங்க எலி தப்பிச்சு போயிடுச்சு. நீங்க இப்போ எலியும் வந்துச்சு, பொரியும் வந்துச்சு, வசதி எப்படி? இவ்வளவு பெரிய அறிவாளி நீ இங்க இருக்க கூடாது. நீ இருக்க வேண்டிய இடமே வேற. 3 நேரம் சோறு, ஃப்ரீயா தங்குற இடம். வாரத்துல ஒரு நாள் கறி சோறு. ஓகேவா? இடத்த சொல்லுங்க, கப்புன்னு படுத்துக்கிறேன். பாத்தியாடா, தமிழ தன் வாயால கெடுமுன்னு சொல்லுவாங்க. வாங்க, வாங்க, எல்லாரும் போலாம். பாலு, நீ சொல்றது எனக்கு புரியாம இல்ல. அவ நினைச்சது நடத்தியா காட்டுறவ, அராஜகமா பேசுறவ, அமைதியா பேசிட்டு போறாள. அப்போ நீங்க அவளுக்கு பயப்படுறீங்களா தலைவர? பாலு, 4 பக்கமும் யோசனை பண்ணி தான் முடிவெடுத்தது. இதே நீ என் இடத்துல இருந்து பாரு, உனக்கு அந்த கஷ்டம் புரியும். நல்ல முடிவு எடுப்பீங்கன்னு தான் உங்களை மாவட்ட செயலாளர் ஆக்கியிருக்கோம். அறிவுக்கரசி ஆட்டத்துக்கெல்லாம் பயந்தா அரசியல் பண்ண முடியாது தலைவர. உள்ள போனவ வெளியே வரமாட்டான்னு தானே நினைச்சோம். அவ வெளியே வந்து அவ பவரை காட்டல. கேஸ் வாதாடின வக்கீல்ல இருந்து ஐபிஎஸ் ஆபீஸ் வரைக்கும் அலறி போயிருக்காங்க. நீ சொன்ன நான் உங்க ஜாதிக்காரனுக்கு எல்லாம் சீட்டு கொடுத்துட்டேன்ல, இந்த ஒரு தொகுதியை விட்டு கொடுத்தானே. ஆணிவேரையே அசைக்கிறீங்கள தலைவர. நாளைக்கு என் ஜாதிக்காரன் பதவியில் இருக்கும்போது நான் மட்டும் என்ன விரல் சூப்பரதா? கொஞ்சம் புரிஞ்சுக்க பாலு, பொறுமையாரு. அவளாலையும் அவ தம்பியாலையும் என்னைக்கும் அடங்கி இருக்கவே முடியாது. ஏடா கூட பண்ணட்டேன், அதையே காரணம் வச்சு உனக்கு சீட்டு கொடுத்துறேன். வார்த்தை மாறிடாதீங்க தலைவர. உங்க வார்த்தையை மதிச்சுதான் இப்ப நான் வாயை மூடிட்டு போறேன். பாய், ஊரெல்லாம் வெட்டு குத்து ரவுடி சென்னு
அக்காலும் தம்பியும் ஆடிட்டு இப்ப வந்து சீட்டு கொடுங்கறா. இவளை நம்பி நான் சீட்டு கொடுத்தா இந்த ஊர் மத்தியில என் பேர் என்ன ஆகுறது பாய்? ஏதோ சில வேலைகளை முடிச்சு கொடுத்தாலேன்ட்டு அவ கூட கொஞ்சம் சமாசம் வச்சுக்கிட்டது நல்ல பாம்பு கார்ல சுத்துற கதை ஆயிடுச்சு பாய். நீங்க ஏன் தலைவரை கண்டதை நினைச்சு கவலைப்படுறீங்க? ஜெயிக்க போறது பாலுதான். ஆனா அதுக்கப்புறம் அவளை உயிரோடையே இருக்க விட மாட்டேன். என்னவோ பண்ணு பாய், பாலுவை ஜெயிக்க வச்சு நீ யாருன்னு காட்டு. அவ மட்டும் ஜெயிச்சுட்டா ஒருத்தனையும் உயிரோட விட மாட்டா. என்ன எதுக்கு வர சொன்ன? என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி என்னை பத்தி விசாரிச்சிங்களாமே. இல்லையே. நான் எங்க போனாலும் என் பின்னாடி வர்றது, அங்க வந்து என் முன்னாடி நிக்கிறது. ஏன் என்ன ஃபாலோ பண்றீங்க? ரவுண்ட்ஸ்ல இருக்கும்போது பாத்திருப்பேன். ஆமா, நானும் ரவுண்ட்ஸ்ல இருக்கும்போது தான் பார்த்தேன். என்ன நக்கலா? இப்ப எது கூப்பிட்டா அதான் சொல்லு. இனிமேல் என் பின்னால எல்லாம் வராதீங்க, அத சொல்லதான் கூப்பிட்டேன். சரி, வரல. நான் எங்க போறேன்னு சொல்லிடுறேன், அங்கேயே வந்துருங்க. எஸ், ஐ திங்க் ஐ எம் இன் லவ். நான் சொன்னதுக்கு ஆன்சர் சொல்லவே இல்லையே. தெரியுது, நீ கொஞ்ச நாள் ஏன் பின்னாடி சுத்து, அப்புறமா பார்க்கலாம். பின்னாடி எல்லாம் சுத்த முடியாது, வேணும்னா கூடவே வரேன். அக்கா அக்கா, உன் அரசியல் ஆசைக்க ஆப்பு வச்சாங்கக்கா. ஆப்பு என்னடா சொல்ற? அக்கா, இது நான் சொல்லக்கா, இது மேலிடத்துல வந்த தகவல்கா. அந்த பாலுக்கு தான் ஜெயிக்கிறதானா வாய்ப்பு இருக்கான். பாலுவா? என் ஊர்லயே என்னை எதிர்க்க ஒருத்த முளைச்சு வந்திருக்கானா? நான் எங்கேயோ தப்பு பண்ணிருக்கேன்னு தோணும். முளைச்சவன் இல்லக்கா, உன்னை அழைக்கணும்னு நினைச்சவன். இதெல்லாம் அந்த அன்போட வேலைதான்க்கா. ஆனா நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. அரசியல்ல அமைதியும் பொறுமையும் ரொம்ப முக்கியம்க்கா. எனக்கு புத்தி சொல்ல நீ ஒன்னும் புத்தரம் கிடையாது. அத கேட்டுட்டு நான் ஒன்னும் கேனச்சம் கிடையாது. இந்த அறிவு கரிசிக்கு ஒரு வேலை அறிவு மங்கி போச்சோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. இந்த அரசியல் ஆசையில நம்ம அராஜகத்தை கம்மி பண்ணோம்ல, அதான் நம்ம பண்ண தப்பு. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கா. இந்த பதவி ஆசை பாதையில வந்ததுலடா, நான் பிறந்ததுல இருந்தே வந்ததுடா. சும்மா விட மாட்டான்பே, விட மாட்டேன். சொல்லுங்க. என்ன மீட் பண்ணி என்ன பண்ண போறீங்க? வணக்கம் எதிர்க்கட்சி வேட்பாளர் பாலு அவர்களே. வெற்றி வேட்பாளர் பாலுன்னு சொல்லு. அது ஜெயிச்சதுக்கு அப்புறம் பாப்போம். ஏன் முன்னாடி நின்னு பேசினா அந்த யமங்கிட்டே நின்னு பேசுறேன்னு தெரியாதா பாலு? எல்லாத்துக்கும் துணிஞ்சவன் எவனுக்கும் பயப்பட மாட்டான், அந்த யமனுக்கும் பயப்பட மாட்டான். எல்லாம் அந்த அன்பு இருக்க தைரியத்துல பேசுறியா? மக்கள் மத்தியில் இருக்கிற அன்பு, அந்த தைரியத்துல பேசுறேன். உன் அண்டர் கிரவுண்ட் வேலையை மக்கள் முன்னாடி வெளிச்ச போட்டு காட்டவா? நீ மட்டும் தான் சொல்லுவியா? உன் பழைய பஞ்சாங்கத்தை மக்கள் முன்னால படையல் போட்டா உன் கதை என்ன ஆகும் தெரியுமா? தெரிஞ்சுதான் பேசுறியா? உன் கண்ணுல தெரியுதே தோல்வி பயம், அத தெரிஞ்சுதான் பேசுறேன். டே பாலு, இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்த மறுநாள் உனக்கு ஊத்துறேன்டா நான் பாலு. அராஜகம் பண்றது ரொம்ப ஈஸி, ஆனா அரசியல் பண்றது கஷ்ட அறிவு. வரட்டுமா சுயேட்சை வேட்பாளர் அவர்களே? சார் வணக்கம் சார். பாலன் அனுப்பிச்சாரு, வர 28ஆம் தேதி எங்க ஜாதி ஊர்வலம் பெரிய அளவுல நடத்தலான் இருக்கிறோம். முதல்ல பர்மிஷன் எங்க வீடு தேடி வரும், இப்ப நாங்க வர வேண்டியதாயிருச்சு. பரவாயில்ல, பர்மிஷன் கொடுத்தீங்களா? மற்ற வேலையில பாப்போம். எனக்கு ஜாதினாலே பிடிக்காது, இதுல பெர்மிஷன் வேறயா? மரியாதையா போயிரு.
சார் இந்த விஷயம் என் ஜாதிக்காரனுக்கு தெரிஞ்சதுன்னா உன் வீட சுடுகாடாயிரும் சார். என்னடா பெரிய ஜாதி உன்ன மாதிரி ஜாதி வெறி பிடிச்ச நாடே நாசமா போகுதுடா. படிக்கிற குழந்தையில இருந்து பாடையில போற வரைக்கும் ஜாதி வெறி பிடிச்சு அலையறீங்க. இன்னொரு தடவை ஜாதி கீதின்னு வந்த நாதி இல்லாம போயிடுவேன். மரியாதையா போயிடுங்க, இல்ல உள்ள தள்ளி உடுப்பு அவுத்துருவேன். சார் நீங்க சொன்ன விஷயத்த அப்படியே அண்ணன் கிட்ட சொல்றேன். அண்ணனாவது ஒன்னனாவது போட வழிய. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.